ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வகையான வடைங்க. மரவள்ளி கிழங்கு எடுத்து அதனோட தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவிக்கலாங்க. துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்சியில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 5 வரமிளகாய், உப்பு தேவையான அளவு. கல்லுப்புங்கிறதுனால நான் அரைக்கும் போதே போட்டுட்டேங்க. சிறிதளவு கருவேப்பிலை, இதையும் கொஞ்சமாக அரைச்சிக்கலாங்க. ஊற வச்ச கடலைப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன் போட்டு இதையும் அரைச்சிக்கலாங்க. துருவி வச்சிருக்கிற கிழங்கு கூட நம்ம அரைச்ச பொருளை சேர்த்திக்கலாங்க. சிறிதளவு கொத்தமல்லி தழை, நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பில் 1 டீஸ்பூன் அரைக்காமல் சேர்த்திக்கலாங்க. நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் 1 சேர்த்திக்கலாங்க. கடலைமா 4 டேபிள் ஸ்பூன், அரிசிமா 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதையும் நல்லா கலக்கிக்கலாங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க. கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே போதுங்க. இதையும் நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. இது வடையாட்ட தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இது நல்லா வெந்துருச்சுங்க, எடுத்துடலாங்க. மரவள்ளி கிழங்கு வடை ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்த அனைவருக்கும் நன்றி.